ஹலோ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் வந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கூட்டு வட்டி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவில் வந்து கூட்டு வட்டியை பற்றி இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், சம் ஒன்று சால்வ் பண்ணியிருப்போம், ஒரு சம் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டு வட்டியை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். கூட்டு வட்டியை பொறுத்தவரையும் ஒரு 4 ஃபார்முலா தான் இருக்குது. அந்த 4 ஃபார்முலா பார்த்தாவே கூட்டு வட்டி டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோவில் அது மட்டும் இல்லை, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு டெஃபிஷன் பற்றி சால்வ் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ நம்ம சேனல் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்போ வந்து சம் போகலாம். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 10% வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு? தொடர் வட்டினா கூட்டு வட்டி தான். ஸோ கூட்டு வட்டி தான் கண்டுபிடி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டினை வந்து தெளிவாக படிச்சு புரிஞ்சுக்கணும். ஒரு சம்மை பொறுத்தவரை நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டினை வந்து தெளிவாக படிச்சு புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 10% வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கூட்டு வட்டியை பொறுத்தவரையும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து A = P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன. நமக்கு ஏன்னா மொத்த தொகை தெரியும், Pனா அசல், Rனா வட்டி வீதம், என்ன காலம் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க. Pனா என்ன அசலா 9,000. அடுத்து என்ன இருக்குது, ஆண்டு n இருக்குது, 2 ஆண்டுகள். அதுக்கப்புறமா R வட்டி வீதம் இருக்குது, 10% மற்றும் 12%. ஓகேங்களா. நீங்க பாருங்க வட்டி வீதம் 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்பளம் ஒரே ஒரு வட்டி வீதம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியா அந்த ஆறுக்கு பதிலாக அந்த வட்டி வீதம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடுவோம். இங்க பாருங்க 2 இருக்குது. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், கஷ்டமா இருக்குமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸியான சம் தான். என்ன 2 ஆண்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆண்டுகளுக்கு பதிலாக 10% போட போறோம், 2ஆம் ஆண்டுகளுக்கு 12% போட போறோம், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். மற்ற எல்லாமே சேம் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து முதலாம் ஆண்டுக்கான வட்டி விகிதத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னும் 2 ஆண்டுகள் சொல்றாங்களா, ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு வந்து 10%, 2ஆம் ஆண்டுக்கு வந்து 12%. ஸோ ஃபர்ஸ்ட் முதலாம் ஆண்டுக்கான வட்டி கண்டுபிடிக்கலாம். A = அசல் என்ன 9,000, 1 + R என்ன, முதலாம் ஆண்டுக்கு 10% தான். ஸோ 10% / 100 ஹோல் பவர் n. க்கு பதிலாக 1, ஏன்னா முதலாம் ஆண்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்க போறோம். இங்கே 2 ஆண்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறதுனால க்கு பதிலாக 1 போட்டுறோம். ஸோ 9,000 இதையும் பெருக்குவோம், வர ஆன்சரோட இதை கூட்டுவோம், ஏன்னா நடுவில் ப்ளஸ் அதனால கூட்டுறோம். 100 × 1 100 ப்ளஸ் 10 110 / 100. ஓகேங்களா, புரிஞ்சா? இதையும் பெருக்குவோம், அதுக்கப்புறம் வர ஆன்சரோட இது கூட்டுவோம், ப்ளஸ் இருக்கிறனால கூட்டுறோம், மைனஸ் மைனஸ் பண்ணுவோம், இங்கே ப்ளஸ்னால கூட்டுறோம். 1 × 100 100 ப்ளஸ் 10 110 / 100 போட்டுறோம், அவ்வளோதான். இன்ட்டு 110 / 100. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணலாம், 0 0 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 90 × 110 என்ன வரும், 9,900. ஓகேங்களா, ஆன்சர் தான். A = 9,900. இது வந்து மொத்த தொகை, முதலாம் ஆண்டு முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை. நமக்கு என்ன கேட்கறாங்க, வட்டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வட்டி கண்டுபிடிக்கணும்னா CI = A - P. மொத்த தொகை வந்து அசலை கழிக்கணும். மொத்த தொகை எவ்வளவு, 9,900 மைனஸ் அசல் எவ்வளவு, 9,000. ஓகேங்களா, இப்போ வந்து 9,900 9,000 கழிச்சோம்னா 9,000. ஸோ முதலாம் ஆண்டுங்கிற வட்டி வந்து 9,000 கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே வச்சுக்கலாம். 2ஆம் ஆண்டுங்கிற வட்டி கண்டுபிடிக்கணும், சேம் அதே மாதிரி. A = அசலுக்கு போய் என்ன பண்ணுவோம், 9,900. இதுதான் கூட்டு வட்டியை பொறுத்தவரை, இதை நம்ம கவனிக்க வேண்டியது. கூட்டு வட்டியில முதலாம் ஆண்டுக்கு மட்டும்தான் இந்த அசலுக்கு வந்து நம்ம வட்டி கண்டுபிடிப்போம். 2ஆம் ஆண்டுக்கு வட்டி கண்டுபிடிக்கும் போது மொத்த தொகை முதலாம் ஆண்டு முடிவில் எவ்வளவு மொத்தம் கிடைச்சோ அதுக்கு தான் வட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து முதலாம் ஆண்டு முடிவில் நம்மளுக்கு 9,900 கிடைச்சி, ஸோ இங்கே வந்து அசல் வந்து 9,900 தான். ஸோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மற்றதான் சேம் அதே மாதிரி தான். 1 + ஆருக்கு என்ன பண்ணுவோம், 12%. 2ஆம் ஆண்டு வந்து 12% தானே. ஸோ 12% / 100 ஹோல் பவர். ஏன்னா 2ஆம் ஆண்டு வந்து ஒரு ஆண்டுக்கு மட்டும் கண்டுபிடிக்கும், அதனால 1. 9,900 இன்ட்டு சேம் அதே மாதிரி 1 × 100 100 ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் 12 112 / 100. சேம் அதே மாதிரி 9,900 இன்ட்டு 112 / 100. ஸோ 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 99 இன்ட்டு 112 பெருக்கலாம், அவ்வளோதான். ஸோ 99 × 112 என்ன ஆன்சர் வருது, 11,800.
88. இதுதான் 2ஆம் ஆண்டு முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை 11,088. இப்போ வந்து 2ஆம் ஆண்டுக்கான மொத்த தொகை இது. வட்டி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா என்ன? சேம் CI = A - P. மொத்த தொகை எவ்வளவு? 11,088 மைனஸ் அசல் வந்து 9,900. 9,900. ஸோ 11,088லேருந்து 9,900 கழிச்சா என்ன வரும்? 1,188. ஸோ இதுதான் 2ஆம் ஆண்டுக்கான வட்டி. ஸோ நம்ம சம்மில் என்ன கேட்குறாங்க? 2 ஆண்டு தான் தொடர் வட்டியாக கேட்குறாங்க. 2 ஆண்டு முடிவில் அவங்க கிடைக்கிறத கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ரெண்டுத்தையும் கூட்டிடலாம். 1ஆம் ஆண்டுக்கான வட்டி என்ன? 900. 2ஆம் ஆண்டுக்கான வட்டி என்ன? 1,188. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 2 ஆண்டுக்கான தொடர் வட்டி கிடைச்சிடும். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டலாமா? பாருங்க, 900 1,188 ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 8 8 0 வச்சுன்னு 2,088. therefore 2 ஆண்டுகளுக்கான தொடர் வட்டி வந்து என்ன? 2,088. இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ 2 வட்டி வீதம் கொடுக்கறதுனால கன்ஃபியூஸ் ஆகவே தேவை கிடையாது. 1ஆம் ஆண்டுக்கு 1ஆம் ஆண்டுக்கான வட்டி வீதத்தை யூஸ் பண்ண போகிறோம். 2ஆம் ஆண்டுக்கு 2ஆம் ஆண்டுக்கான வட்டி வீதத்தை யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்ற எல்லாமே சேம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்க்கறது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கே நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்படியும் சால்வ் பண்ணலாமா சொல்லிட்டு நிறைய ஐடியா கிடைக்கும். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.